வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்று ஆறாவோட கண்டினியூஷன்ல எப்படி ஒரு ஆறாவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நம்மளுடைய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆறாவை சரி பண்ணுவதற்கான நேச்சுரல் டிப்ஸ் சிலவற்றை பார்க்கலாம். ஒன்னு, அருவியில குளிக்கிறது. ரெண்டாவது, கடல்ல குளிக்கிறது. இதுல என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். அருவியிலையும் கடல்லையும் இல்ல ஒரு கோவிலுக்கு சென்று வரும்போது நம்ம நெகட்டிவ் அயான்ஸோட எக்ஸ்போஷருக்கு போகிறோம். நெகட்டிவ் அயான்ஸ் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவான அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய அணுக்கள். சோ அந்த பாசிட்டிவான அணுக்களோட வைப்ரேஷனை நம்ம பெறுகிறோம். வைப்ரேஷன் நெகட்டிவ் அயான்ஸ் மூலமா கிடைக்கணும் அப்படின்னா அருவியிலையும் கடல்லையும் ஒரு கோயில், மசூதி, சர்ச் அந்த மாதிரி ஒரு சரியான வைப்ரேஷனுக்கு அலைனாயிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய அதிர்வலை சரியாகுது, அதாவது நம்மளுடைய ஆறா சரியாகுது. அடுத்தது, இதற்கெல்லாம் போக முடியல, என்னால ஒரு அருவிக்கோ இல்ல ஒரு கடலுக்கோ அடிக்கடி சென்று வர முடியாது அப்படிங்கும் போது அந்த பட்சத்தில் நம்ம வீட்டுல வாரம் ஒரு வாட்டியோ இல்ல வாரம் 2 வாட்டியோ கைப்பிடி உப்பை குளிக்கிற தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி குளித்துக் கொள்ளலாம். இதன் மூலம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம போக முடியல இல்லையா கடலுக்கோ அருவிக்கோ போயிட்டு அந்த நெகட்டிவ் அயான்ஸை நம்ம ரிசீவ் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி செய்து குளிக்கும் போது அந்த நெகட்டிவ் அயான்ஸ் நமக்கு கிடைக்குது, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி. அடுத்தது, பசி எடுக்கும் போது சாப்பிடுறது. இதனால எப்படி ஆறா கூடுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. மிக கரெக்டான வாதம். ஒன்று, எதுவுமே அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அதனுடைய தன்மையும் மதிப்பும் குறையும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஒரு கொடையாக, ஒரு அமிர்தமாக நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்மளுடைய உடல். இந்த உடலானது சரியான வகையில மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இந்த உடல், இந்த குதிரை கடைசி வரைக்கும் நம்மள எடுத்துட்டு போய் மோட்சம் வரைக்கும் நம்மள அழைத்து போகக்கூடியது. அப்போ இந்த உடலை மிக மிக கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் சாப்பாடு, உணவு. இத கரெக்டான நேரத்துல கரெக்டான விதத்துல எடுத்துக்கும் போது இந்த அருமையான உடல் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியா நம்மள இறைவன் கொடுத்த பாதையில போகிறதுக்கு தேர் மாதிரி நம்மள அழைத்து செல்லும். சோ இதுவும் ஒரு வகையான ஆறா இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்து, மந்திரங்களை அதிகப்படியா சொல்றது. ஒருத்தர் நம்மள அதிகப்படியா வாழ்த்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சினி ஸ்டார்ஸ் எல்லாம் திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு மாதிரியான வாழ்க்கை நிலை இருக்கும், ஒரு வருஷம் அவங்களோட லெவல் வேற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் அவங்களோட ஃபேம், அவங்க நல்லா நடிக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு விஷயம், நிறைய பேர் அவங்க வாழ்த்துறது, நிறைய பேர் அவங்கள பாக்குறது, அவங்களுடைய ஆறா நமக்கே தெரியாம நம்ம வாழ்த்த நல்லா நடிச்சிருக்காரு, செமையா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய நினைவுல அவங்க இருக்காங்க. இது இந்த ஆறாவை அவங்களுக்கே தெரியாம இம்ப்ரூவ் ஆகும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற மிகச்சிறந்த ஆளுமைகள், சினிஸ்ல இருக்கவங்க, சினிமாக்கள்ல நடித்து கொண்டிருக்கவங்களோட ஒரு சில ஆளுமைகளை பார்த்தோம்னா பல பேர் பார்த்து வியந்து வாழ்த்தி பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். சோ இந்த வாய்ப்புகளை, இப்ப குறிப்பிட்ட சில நடைமுறைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆறா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இணைந்திருங்கள் எங்களோடு. நன்றி.